இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாப் கம்யூனிட்டி ஃபிஷ். அதாவது நீங்க உங்க டேங்க்ல எந்தெந்த மீன்லாம் விட்டு வளர்த்தலாம், எந்தெந்த மீன்லாம் ஒண்ணா விட்டு நல்லா ஹெல்த்தியா, நல்லா ஹேப்பியா வளர்த்தலாம் அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத நெறைய விஷயம் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கோல்டு ஃபிஷ். இந்த கோல்டு ஃபிஷ் வந்து கம்யூனிட்டி டேங்க்ல எடுத்தாலே காமனா இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷு. இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம, ஒரு அக்வேரியம் ஃபிஷ்ன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே சூஸ் பண்ற ஃபிஷ்னா, அது வந்து ஒரு கோல்டு ஃபிஷ் தான். இந்த கோல்டு ஃபிஷ்க்கு வந்து ஒரு மெயின்டனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, மத்த ஃபிஷ் சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த கோல்டு ஃபிஷ் சூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு என்ன ஃபிஷ்ன்னு சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோ செப்பரேட்டா போடுறேன். இந்த கோல்டு ஃபிஷ் ஒரு கம்யூனிட்டி டேங்க்ல எடுத்தாலே, இந்த கோல்டு ஃபிஷ் வந்து காமனா எல்லா டேங்க்லயும் இருக்கும். அடுத்து வந்து என்ன ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, மௌனி ஃபிஷ். இந்த கோல்டு ஃபிஷ்க்கு அப்புறம் மெயினா எல்லா ஷாப்லயுமே அவைலபிளா இருக்க ஒரு ஃபிஷ்னா, அது வந்து மௌலி ஃபிஷ் தான். இந்த ஃபிஷ் வந்து நீங்க தாராளமா நீங்க ஒரு கம்யூனிட்டி டேங்க்ல விட்டு வளர்த்தலாம். இந்த கோல்டு ஃபிஷ் கூடயும் விட்டு வளர்த்தலாம். ஆ இந்த ஃபிஷ்ஷோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு இந்த மௌலி ஃபிஷ்க்கு வந்து பெருசா கேர்ன்றது ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஆ இது பார்க்கறதுக்குமே ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டா நெறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெட்ராஸ். இந்த டெட்ராஸ் வந்து நெறையா வகை இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன டெட்ராஸ் வேணுமோ, ஆ தாராளமா வாங்கி வளர்த்தலாம். இந்த டெட்ராஸ் வகை வந்து மெயினா கம்யூனிட்டி டேங்க்ல விட்டு வளர்த்துறதுல ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கும். அடுத்து வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கோய் ஃபிஷ் தான். இந்த கோய் ஃபிஷ் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நெறைய கலர் சேர்ந்திருக்கும். அதாவது இந்த கோய் ஃபிஷ்ஷோட கலர் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு மேல இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு கலர் காம்பினேஷன் உள்ள ஃபிஷ் தான் இந்த கோய் ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து உங்க கம்யூனிட்டி டேங்க்ல வளர்த்ததுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஃபிஷ். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஃபிஷ். இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷுமே ஒரு டெட்ரா வகையில தான் சேரும். ஆனா, இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து நெறைய கடையில அவைலபிளா இருக்கும். இது வந்து காமனா கம்யூனிட்டி டேங்க்ல எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபிஷ் தான் இந்த ஏஞ்சல் ஃபிஷ். இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 2, 3 கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. நீங்க ஒரு கம்யூனிட்டி டேங்க் வச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க ஏஞ்சல் ஃபிஷ் சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஏஞ்சல் ஃபிஷ் தான் சூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.